ஆமா நாங்க ஸ்பெசிபிக்கலி அப்படி சொன்னா நல்லா எங்களுக்கு அது பார்க்கணும்னு பார்த்தா மட்டும்தானே தெரியுது. ரைட். நாங்கள் பார்ப்பது கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ தெரிவது நிறைய இருந்தாலும் பார்ப்பது கொஞ்சமா இருந்தா, பார்க்கிற இடத்துல நான் இருக்கேனா அப்படின்ற தேடுதல் தான் எங்களுக்குள்ள இருக்கணும். இந்த பார்த்தது நானா, அதுக்குள்ள நான் மாட்டிக்கொண்டேன். அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த பாயிண்ட்ல அது கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான். இப்போ போற பயணத்துல நிறைய தெரிஞ்சாலும் பார்ப்பது என்பது வந்து ஒரு சில தான் இருக்கும். அந்த ஆமா. பார்ப்பதில் நாங்க ஒரு நான் ஆக்சிடென்ட் நான் நான் இருக்கான்னு பாக்குறது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. நாங்க போகும்போது இப்ப இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு கார் ஒன்றும் ஒரு பைக் ஒன்று ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்துறாங்க. இப்ப நிறுத்தும் போது நாங்க அதை பார்க்கிறோம். பார்த்த இடத்துல எங்களுக்குள்ள ஒரு அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம். அன்னைக்கு இறந்துட்டாருன்னு உண்மை. அடிபட்டு அவர் இறந்துட்டாரு. ஐயோ என்ன நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, சரி. பெரிய பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கே, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு அன்னைக்கு ஒரு அதிர்வு பிறந்துச்சுன்னா, ஒரு எங்களுக்குள் ஒரு அந்த அதிர்வுக்கு உள்ளானோம் சொன்னா நாங்களும் அங்கே அந்த மனம் வந்து எண்ணங்களை அந்த அடிக்கடி அந்த எண்ணங்களை எங்களுக்கு கொடுக்குதா. அது அது அந்த அபிசங்கர் என்று சொன்னார் பகவான் எங்களுடைய குருநாதர் அவர்கள். ஒரு விடயத்தை கண்டா அதனூடாக நாங்கள் பல விதைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த மனம், எண்ணம். அப்ப அதனூடாக மனதுக்கு நாங்கள் உண்மையாக நாங்க அடிமையாகி போனோம் அன்னைக்கு என்ற அந்த அங்கனைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது. அப்போ அங்க நாங்கள் விமர்சித்து பார்த்தா அந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கொள்ளவில்லைன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு அதிர்வை பெற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா அப்போ அங்கே நாங்க இந்த இடத்துல நான் இறங்கி கொள்ளல, மாட்டிக்கொள்ளல. அதுவே ஆமா. நான் மாட்டி ஆமா. ஆஹ் அது எங்களால் உணரக்கூடியது. அந்த உணர்வுக்குத்தான் இது எல்லாமே அகப்படும். அப்போ அதே மாட்டிக்கொண்டாலும் அதுவும் அந்த உணர்வுக்கு உங்களுக்குள் அது அகப்படும். நான் உண்மையாகவே எனக்கு நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அன்னைக்கு அந்த ஒரு ஒரு அதிர்வு உருவானுச்சு. நான் அன்னைக்கு ஒரு ஒரு துன்பம் எனக்கு வந்துச்சு. அந்த அந்த அத கண்ட கைக்கு எனக்கு அத ஷொக்கும் ஆகுனுச்சு. அத என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அத என்னால பார்க்க முடியல. அப்படியே ஒரு 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 ஈர்ப்பு வந்துச்சு. ஆமா. அப்படின்ற மாதிரி ஷொக் ஒரு ஷொக் ஆ வந்தா நான் இருக்குதானே அங்கன்னு, நான் அந்த பிறந்தது. ஆ? ம் ஷொக் வந்து அது என்னை தாக்குனிச்சா அப்படின்ற இதுவும் அதுக்குள்ள அகப்படும். அப்போ அந்த தாக்குதல் வந்து எனக்கு என்னை தாக்குனிச்சா இல்ல உண்மையிலேயுமே இது எல்லாமே சென்சரா அப்படின்றதும் உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, அது சரி. அந்த அந்த பெயின், அந்த தாங்க முடியாத ஒரு நினைவு வந்தா அதுல டெஃபினெட்லி நான் இருக்கு, நான் பிறந்திருக்கு. ம். அது இல்லாட்டி சென்சர் லெவல்ல அது சும்மா கண்டது, அதுக்கப்புறம் அது முடியுது. அது கூட மி- மிச்சம் டீப்பா போறது இல்லை. ஆ. ம். அப்போ நான் இறங்கிக் கொண்டேனா நான் இறங்கிக் கொள்ளவில்லையா என்பது எனக்குத்தான் அந்த அந்த உணர்வுக்குத்தான் எல்லாமே அகப்படும். அந்த உணர்வுக்குத்தான் எல்லாமே தெரியும். அப்ப அந்த இடத்துல தான் நாங்கள் விமர்சனிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு தெரியும் இடத்துல நாங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்த இடத்தில் தான் எங்களுக்கு விமர்சனம் தேவை. பார்த்த இடத்துல நாங்க ஆமா. ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா அந்த ஆக்சிடென்ட்ல எண்ணங்கள் அது உண்மையாகவே நாங்க அன்னைக்கு அந்த சொக்காகணுமா, உண்மையுமே என்னை தாக்குனுச்சா அப்படின்ற அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அங்க நீங்க விமர்சிக்க வேண்டியிருக்கு. நான் இப்படி உங்கள்கிட்ட கேட்டா, அந்த மிச்ச எண்ணங்கள் வந்துகிட்டு வந்துகிட்டு ஒரு ஒரு எந்த நேரம் இல்லை, ஒரு ஒரு நேரத்துக்கு என்ன சரி கண்டாவோ இல்லை, இல்லாட்டி பெரிய போன கதை ஒன்று வந்து அந்த எண்ணம் வந்துகிட்டு 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 இருக்கிறது எரிச்சல் இல்லை.
அப்ப என்ன செய்யணும்? எரிச்சல் இல்லாமலும் வரலாம் எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது எப்பவுமே வரக்கூடியது தானே. அது நிக்க போறது கிடையாது. ஆமா, அப்ப மனதுக்கு அந்த அந்த எரிச்சல் இல்லாத நினைவுகள் வந்தா சும்மா சும்மா அது விட்டு இருக்கணும், அப்படியா? இப்ப கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல, காதுக்கு சத்தம் கேட்பது போல, மனதுக்கு எண்ணங்கள் என்பது அது அந்த ப்ரொஜெக்டர்ல கதை, திரைப்படத்துல கதை ஓடுறது போல இந்த மனசுல எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அது நேச்சுரல், அது நேச்சுரல். அந்த படிச்ச சமப்பாத சொல்ற மாதிரி சும்மா ஓடிக்கிட்டு வந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறது. ஆ? அப்போ அதுல உண்மையிலேயுமே தீ பற்றி கொள்ளுச்சா, உண்மையிலேயுமே அது தீ பற்றி கொள்ளலையா என்பது உங்களுக்கு தான் அது சார்ந்திருக்கிறது. ஆமா, தீ இல்லாத நேரத்துக்கு நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போனேன். அது பிழையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தீ எந்த நேரம் தீ வரது இல்லை தானே இப்ப தர்மம் கேட்கறது. அப்ப தீ அவ்வளோ பெருசா எந்த நேரம் வராது, ஒரு ஒரு டைமுக்கு வரும். அப்ப தீ இல்லாமலும் அப்படி அந்த மிச்சம் தோட்ஸ் எண்ணங்கள் வார நேரத்துக்கு நான் பார்க்க போனேன். நான் நினைக்கிறது அதுல என்னமோ பிழை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ம். அப்ப நீங்க பார்க்க போனீங்க சொன்னா, அப்ப நீங்க தான் பார்த்திருக்கீங்க. அப்ப பார்த்த இடத்துல நான் இருக்கேன். இப்ப ஆமா ஆமா, பார்க்க ஒருத்தன் இங்கன இருக்கிறான். பார்க்க போன நீங்களே இருக்கீங்க. அப்போ ஆமா, ம். அங்கன நான் பிறந்திருக்கு, அப்படித்தானே? ம். ஆஹ் பார்க்க பார்க்க போன நாள் தான் நீங்க இருக்கீங்களே தவிர, அது பார்க்காம விட்டீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க இல்லையாங்க. சரி சரி, அங்கன தான் என்னுடைய பிழை இருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். ம். அப்போ அது எல்லாமே உங்களுக்குள் அகப்படுவது. ஆமா, அப்படி இந்த சத்தியம் அந்த போதனைகள் கேட்கற அப்புறம் அந்த சத்தியம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த மனதுக்குள்ள ஆஹ், இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தானே. நாங்க ஒன்றும் செய்ய போக வேண்டியது இல்லை தானே. நேச்சுரலா அது ஆமா. வரும். அது அதோட வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஓ, நாங்க சத்தியம்ல சத்திய போதனை கேட்டா அது மனதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலி என்னமோ செஞ்சுக்கிட்டு இந்த கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும், அப்படித்தானே? ஆமா, அப்ப நாங்க இப்ப சத்தியத்தை கேட்டு புரிந்து கொண்டவர் சத்திய ஞானம் அடைகிறார் என்றால், இப்ப இந்த ஞானத்துக்கு தான் எல்லாமே அகப்படுது. அப்ப ஞானத்தின் வழியாகத்தான் அவருடைய அந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. அதாவது அந்த கிருத்திய மனதில் மேலும் வழி. அப்ப மனதில் ஆமா மேலும் வழி என்பதை அவரு நினைச்சு செய்ய முடியாது. அவருக்குள் நடக்குது இது. ஆமா, அப்ப நினைக்க அவருக்குள் வேண்டியது இல்லை. நினைக்க வேண்டியது இல்லை, நினைக்க போனா அது ஒரு பிரச்சனையா வரும். ம். அதுதான் நாங்க எங்கேயாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டோம்னு சொன்னா, அங்கன மட்டும்தான் எங்களுக்கு விமர்சனம் தேவை. அந்த சரி ஆக்சிடென்ட் சரி. நடந்தது போல இந்த ம். ஆக்சிடென்ட் நடந்தது போல, நாங்கள் எங்கனைக்காவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டோம்னு சொன்னா, அங்கனைக்கு நாங்கள் விமர்சிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த விமர்சனத்தினூடாக அங்கனைக்கு மீளல் என்பது நடக்குது. உண்மையை நாங்கள் அங்கே உணர்கிறோம். உணர்தலினூடாக அந்த மீளல் என்பது அங்கே நடக்குது. இப்ப இது மீண்டு மீண்டு போகும் வழியில தான் நாங்க போய் கொண்டிருக்கோம். ஒரேடியா மீளாட்டியும், இது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அங்கங்கே விம அந்தந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கொண்ட இடத்துல, அ இந்த சிக்கல்ல நாங்கள் மீண்டு மீண்டு அந்த விமர்சனத்தினூடாக மீண்டு மீண்டு போகும்போது, கடைசியில அப்ப முற்றுமுழுதா அப்பதான் எங்களுக்கு மீளல் என்பது நடக்கும். சரி சரி, அது எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. நான் அது மிச்சம் செய்ய போனது. அதுல தான் நான் மாற்றி மாற்றி நான் இங்கன பிறந்து அது பெரிய இதா போணுச்சு. இப்ப இது நாங்க நினைச்சு செய்ய முடியாது இப்ப. ஆரம்பத்துல நாங்க ஆமா நினைச்சு ஆமா, செய்யணும்.
ஆமா ஆரம்பத்துல நாங்க நினைச்சுதான் செய்யணும். ஆமா அப்ப ஆரம்பத்துல நாங்க நினைச்சு செய்யறத கடைசி வரையும் நினைச்சு செய்ய போக முடியாது. ஆமா ஆரம்பத்தில் செஞ்சதை நாங்க விட்டுட்டோம்னு சொன்னா அந்த உணர்வு பக்கம் நாங்க திரும்ப வேண்டியிருக்கு. இந்த ஃபீலிங் ஆமா பக்கம் நாங்க திரும்ப வேண்டியிருக்குது. ஆமா ஆமா இப்ப சத்தியம் என்னன்னு சொல்லி நாங்க உணர்றோம் தானே. இப்ப வெளியில எதுவும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். ஆமா மனசுல தான் எல்லாமே இந்த ஓடுது கதை அப்படின்றப்போ நாங்க அந்த அணுசோத்தையில அள்ளி இருக்கோம், பரிசோத்தைக்கு வாரோம். அப்போ அந்த உணர்வுக்கு நாங்கள் இந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்துக் கொள்றோம், சத்தியத்தை உணர்றோம். இப்ப அந்த உணர்வின் வழியா தான் பயணம் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னா, அப்போ அந்த அந்த உணர்வுக்கு தான் அந்த உணர்வு பக்கம் தான் நாங்க இருக்கணும். அந்த உணர்வுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். ஆமா அதுக்கு உணர்வு வாரத்துக்கு இடம் கொடுக்கணும். அது 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 பத்தி மிச்சம் ஆக்ஷன் எடுக்காம அது பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காம சும்மா இருக்கணும். அப்பதான் அது வெளியே வரும். அப்படித்தானே? அப்ப அந்த உணர்வுக்கு நாங்க இடம் கொடுத்தோம்னு சொன்னா, அப்ப அந்த உணர்வின் வழியா தான் எங்களுக்கு எல்லாமே அகப்படும். நல்லது நாங்க நல்லதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டோமா, கெட்டதுன்னு சொல்லி நாங்கள் வெறுத்து விட்டோமா, அப்படின்றது எல்லாமே அந்த உணர்வுக்கு அகப்படும். அப்ப அந்த உணர்வுக்கு அகப்படுவதனூடாக நாங்க அங்கங்கே எங்கேயாவது ஒரு சிக்கல்ல இன்னல்களுக்கு முக வேண்டி வந்துச்சு சொன்னா, அங்கனைக்கு நாங்க அதை கொஞ்சம் பார்த்து அங்கனைக்கு கிளியர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப அதுதான் வழி. இதை தவிர வேற ஒரு வழி கிடையாது. ஆமா ஆமா ஆரியன் அவர்களே, இப்ப எனக்கு அப்போ நல்லா விளங்குனது. மிச்சம் சந்தோஷம். இது இது நாங்க நாங்க என்னுடைய ஒரு பெட் இது இருக்கு, ஒரு ஃபால்ட் இருக்கு. நான் எந்த டைமும் நானும் இந்த சத்திய தர்மம் மிச்சம் தேடினது. இப்ப 50 இயர்ஸ் நான் தேடி இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு கிடைச்சது. சின்ன காலத்துல இருந்து நானும் நீங்க மாதிரி தேடினது. எனக்கு எனக்கு நினைவு வந்தது, இந்த இந்த உலகத்துல என்னமோ ஒரு பிழை இருக்கு, இது சரி வராது, இதுல எப்படி சரி வெளியே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த 14 இயர்ஸ்ல இருந்து ஸ்கூல் போற காலத்துல இருந்து எனக்கு இது இருந்தது. நாங்க தேடிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு 66 வயசு. பாருங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது கிடைச்சிச்சு. கிடைச்சதுலயும் நான் அதுக்கு மிச்சம் ப்ராக்டிஸ் செய்ய போனது. அதுல தான் இந்த பிழை வந்திருக்கு. சத்திய தர்மம் இன்னைக்கு இருக்குது. சத்திய தர்மம் உங்களுக்கும் இன்னைக்கு புத்தோத்பாத போதனைகளை கேட்கும் அனைவருக்கும் சத்தியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுல சந்தேகம் இல்லை. அதுல ஆஹ் எங்கேயுமே பிழை இல்லை. எல்லாமே சரியா, எல்லாமே ஆஹ் பொருந்தக்கூடியதா போதனை செய்யப்பட்டிருக்கு. ஆமா, அது கேக்குற நேரத்துல அந்த நாங்க இது தேடிக்கிட்டு தேடிக்கிட்டு வந்தது தானே. இது ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு கேட்ட அப்புறம் தெரியுது, இதுதான் ஸ்பிரிட், இதுதான் சத்தியம். இது கூட வேற சத்தியம் இந்த உலகத்துல இல்லைன்னு ஒரே ஒரு நினைவு வருது. அந்த டைம்க்கு அப்படியே வருது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அதன் வழியில உங்களுக்கு வழியும் கிடைச்சிருக்கு. அப்ப அத ஆஹ் சரியான முறையில நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் நீங்க இந்த வழிக்கு, இந்த உணர்வு பக்கம் நீங்க திரும்பி, இந்த உணர்வுக்கு நீங்க இடம் கொடுத்து, இந்த உணர்வில் நீங்கள் உணர்வு பக்கமாகவே நீங்கள் போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நிச்சயமா நிரந்தரமான விடுதலை என்பது கிடைக்கும். அப்படி இல்லாம நீங்க மனம் சொல்வதன் பின்னே, மனதின் பின் ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அது அந்த உணர்வு பக்கம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் என்பதை நீங்க விட்டுட்டு தான் போவீங்க. ஆமா. ஏன் ஃபீலை நீங்க தெரியுமா? விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா, ஆமா. இந்த உணர்வை நீங்க விட்டுட்டு போனீங்க சொன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க. அப்போ ஏன் நீங்க தெரியுமா? உணர்வு உணர்வு ஆ பக்கம் திரும்புங்க. இந்த ஃபீல் பக்கம் திரும்புங்க. அப்போ ஆமா. அந்த உணர்வு உங்களை இந்த சத்தியத்துக்கு இழுத்துச் செல்லும். உங்களை கூட்டிக்கிட்டு போகும். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஆசை தானே அது பற்றி. தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஆசை. அந்த ஆசை அதனால தான் இது இப்படி வந்தது எனக்கு. அதுக்கு அவ்வளோ பிரியம். அதனால அது செஞ்சுக்கிட்டு போனது.
அது பிள்ளையா வந்திருக்கு போல தெரியுது. ரைட். ஆசைப்பட்டது சரி, முடிஞ்சது. ஆசைப்பட்டது உண்மையை சந்திக்கணும், உண்மை கேட்கணும், இதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற ஆசை ஆரம்பத்தில் இருந்தது உண்மைதான். அது ஒரு மனுஷனுக்கு தேவைதான். ஆனா அதை இப்ப நீங்க விடணும், ஆசையை விடணும். இப்ப ஆசையை பிடிச்சு கொடுத்தீங்க, நீங்க ஆசையினூடாக ஆசைக்கு அடிமையாகி நிப்பீங்க கடைசியில. ஆமா ஆமா ஆமா. அந்த ஆசைக்குள்ளான நீங்க கடைசியாது நின்று கொண்டே இருப்பீங்க அந்த இடத்துல. அப்ப அது அதை விடணும். அதை விட்டுருங்க. இந்த நொடியை அதை விடுங்க. ஆசையை விடுங்க. ஃபீலிங்குக்கு வாங்க. உணர்வுக்கு வாங்க. ஆமா ஆரியன் அவ்வளவு. அவர்களே, எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த எங்கன்னு எனக்கு இந்த பிழை வந்ததுன்னு இப்பதான் நீங்க உங்ககிட்ட இப்ப கே நாங்க இந்த பேச்சுகள்ல தான் இப்ப நான் சரியாது கண்டுபிடிச்சது. எங்கன்னு எனக்கு பிழை வந்ததுன்னு இப்ப எனக்கு தெரியும். உங்களுக்கு கும்பிடுறேன் தான் இங்கன்னு இருந்து. அவளோ கிளியரா எனக்கு இப்ப அது நீங்க சொல்லி கொடுத்தது. இப்ப எங்களோட டைமும் முடிந்து போறது. உங்களுக்கு மிச்சம் நன்றி. நான் கும்பிடுறேன் உங்களுக்கு. இப்ப எங்களுக்கு இது முடிக்கலாமா? ஆமா, நம்ம டைம் முடியுது நம்மோடு. அப்போ ஆமா. நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம். சரி. ம், மறுபடியும் அனைவர் அடுத்து சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். தெருவன் சரணம். எங்களுடைய குருநாதர் அதிகௌரவான புத்தோத்பாத ஆர்யனான்சி அவர்களுக்கு பாத நமஸ்காரம். பாத திருவாசனம். நமஸ்காரம். தெருவன் சரணம். திருவாசனம். தெருவன் அனைவருக்கும் சரணம். இந்த சத்திய தர்மம் புரியணும். எல்லாருமே துன்பத்தில் இருந்து மீளணும். அனைவருக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கணும். உங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு பாத நமஸ்காரங்கள். திருவசரணம். தெருவன் சரணம் ஆரியன் அவர்களே.